திருச்சிற்றம்பலம். வறுமை நீங்கி வளமுடன் வாழ்ந்திட அருமையான பதிகத்தை திருஞான சம்பந்த நமக்கு அருளியுள்ளார். அந்த பதிகம் என்னவென்றால், திருவிழிமிழலையில் திருஞான சம்பந்த பெருமான் அருளியது. அருள்மிகு வீழிநாதேஸ்வரர் உடனமர் அருள் தரு சுந்தர குஜாம்பிகை அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்தருக்கு கிழக்கு பலி பீடத்திலும் அப்பருக்கு மேற்கு பலி பீடத்திலும் படிக்காசு கிடைத்தது. இதற்கு திருமால் நாள்தோறும் 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சித்து வர ஒரு நாள் ஒரு மலர் குறையவே தம் கண்ணையே எடுத்து அர்ச்சனை புரிந்த தலம் இந்த திருவிழிமிழலை என்னும் திருத்தலமாகும். திருமால் விண்ணில் இருந்து கொண்டு வந்த விண்ணிலி விமானமே கோயிலாயிற்று. மூலஸ்தானலிங்கம் மூர்த்தியின் பின்புறம் பார்வதி பரமேஸ்வரர் திருமணக் கோலமும் உள்ளது. இந்த தலத்தில் சிவபெருமான் காத்யாயினியை மணந்த கோலத்துடன் தென்முகமாக காட்சியளிக்கிறார். யஜ்ஞபதி பூஜித்த தலம் ஆகும். கிருஷ்ணபெருமான் பூஜித்த தலமும் ஆகும். மாப்பிள்ளை சாமி என்பது சுவாமியின் பெயர். பஞ்சம் வந்தபோது அப்பருக்கும் சம்பந்தருக்கும் இறைவன் நாள்தோறும் படிக்காசு கொடுத்ததை தேவாரம் கூறும். சக்ராயுதம் பெறுவதற்காக சிவபெருமானை திருமால் பூஜித்து பெற்ற தலம். வறுமை நீங்கி வளமுடன் வாழ்ந்திட ஓத வேண்டிய திருப்பதிகம் இது. இந்த திருத்தலம் திருவாரூர் பூந்தோட்டம் வழியாக 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியீர் மேய்கொள் மிழலையீர் பைகொளரவி நீர் உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏறதேறி நீர் கூறுமிழலையீர் பேரும் அருளுமே காமன் வேவவோர் தூம கண்ணி நீர் நாமமிழலையீர் சேமம் நல்குமே பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடறி நீர் அணிகொள் மிழலையீர் பணி கொண்டருளுமே மங்கை பங்கி நீர் துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறிதர இரக்கமெய்தி நீர் பறக்கும் மிழலையீர் கரக்கை தவிர்மினே அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே பறிகொள் தலையினார் அறிவதறிகிலார் வெறிகொள் மிழலையீர் பிரிவதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வேழி மிழலை மேல் தாழும் மொழிகளே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வேழி மிழலை மேல் தாழும் மொழிகளே தாழும் மொழிகளே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.
2வது செண்பகம், 3வது வீடு செடி, 4வது பழம் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குமா தோட்டத்தில் எல்லாமே இருக்குது. பலாமரமே 2000 வயசு. இப்போ நமக்கு திருவானைக்காவலில் நாவப்பழம் அதே போல் இது 365 பலாப்பழம் வரும். 365 விளாம்பழம் நெவஜத்துக்கு வரும். திருநா உச்சம் வீழ்வன காட்டில் சாமி தங்கியிருந்தார். மேலே கொண்டு வந்து சிவனடியார் விளாம்பழம் வச்சு பூஜை பண்ணதால திருவேமலைன்னு பேர். இதனால் விளாம்பழம் வரும். 7 மணி காலத்தில் 2, 3 இப்படி வந்துட்டே இருக்கும். அவங்க ஜெருடம் வந்து மகாவிஷ்ணு பூஜை பண்ணதால அவர் காஞ்சி கொடுத்து ஆபரணம் கொடுத்து சாமி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த அட்சய தேதியை கொண்டாடுறாங்க பாருங்க, நகை வியாபாரம். அது இந்த கோயிலில் இன்னைக்கும் உண்டா அந்த விழா. இங்கே நடந்ததுதான் இப்போ கடையில் வியாபாரம் ஆகிடுச்சு. அவருடைய காலடி பட்டதை பங்கையும் 1000 பூனில் ஓர் பூக்குறைய தன் கண் இடம் தன் செவடி மீன் சாஸ்திரம் மீன் அதில் தொழில் நோக்கத்தில் பாடியிருக்காரு. அதனால கோயில் வாசிதித்து கருளும் ஜனபதிகம்பாடி பெற்ற படி நற்காது கொண்டு மாந்த பயந்து போய் ஆவண வீதியினில் காட்ட நற்றவத்தின் இக்காசு சால நன்று வேண்டுவன நாம் தருவோம் என்று நல்க அட்டை நாள் தொடங்கி நாள் தன்னில் அடியவரை அமுது செய்வித்து ஆர்வமிக்க வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிடலகீர் ஜேதலில்லையே இறைவராஜி நீர் மறைகொள் மிடலகீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்யமேனியேர் மெய்கொள் மிடலகீர் பைகொள் அரபி நீர் உய்ய நல்குமே நேரு போதை நீர் ஏற தேரி நீர் கூறுமிடலகீர் பேரும் அருளுமே காமன் வேவோர் தோம கல்வி நீர் நாமம் இடலகீர் சேமம் நல்குமே பிணிகொள் சண்டையே நீர் மணிகொள் மிடறி நீர் அணிகொள் மிடலகீர் பணி கொண்டு அருளுமே மங்கை பங்கை நேர் தொங்க மிடலகீர் கங்கை முடியை நேர் சங்கை தவிர்மீனேம் அரக்கன் நெறிதர இரக்கம் செய்தி நீர் பறக்கும் இடலகீர் கரக்கை தவிர்மீனேம் அயனும் ஆளுமாய் முயலும் முடியி நீர் இகழும் இடலகீர் பயனும் அருளுமே பறிகொள் தலையினர் அறிவதறியிலார் வெறிகொள் மிடலகீர் பிரிவதறியதே காடி மாநக வாடி சம்பந்தம் வீடி மிடலை மேல் தாடும் மொழிகளே தாடும் மொழிகளே தாடும் மொழிகளே. திருச்சிற்றம்பலம். திருவருளும் துணை நிற்கட்டும். எம்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். உலகம் இன்புற்றிருக்க வேண்டும். அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.